ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில அப்டேட் அண்ட் கிளாரிட்டி கொடுக்கலான்னு தான். நம்ம சண்டே கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தோம். 10 பிளான்ஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் அண்ட் பேக்கிங் 70 ருபீஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பேர் கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ பேர் கொடுத்தேன். அண்ட் மண்டேவும் ஒரு அப்டேட்டாக நான் சொல்லிட்டேன், கிளியரன்ஸ் சேல் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் அப்போயே கேட்டவங்களுக்கு பிளான்ட் மிஸ் ஆகிருக்குன்னு சொன்னப்பமாவும் பரவாயில்ல சென்ட் பண்ணுங்கன்னவங்களுக்கு நான் இன்றைக்கி சென்ட் பண்ணுறேன். கிளியரன்ஸ் சேலுக்கான எல்லா பிளான்ட்டுமே முடிஞ்சது. இப்போ கிளியரன்ஸ் சேல் இல்லை. ஃப்யூச்சரில் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு அப்டேட். நம்ம அந்த கிளியரன்ஸ் சேல் வீடியோவில் ஒருத்தர் புரிதல் இல்லாமல் கமெண்ட் ஆட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ ஃபேக். அவர் மெசேஜ் பண்ணதுமே டிஃபால்ட் மெசேஜ் சோல்ட் அவுட் போயிருக்கு வித்தின் 1 டேலன்ற மாதிரி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சண்டே நான் வீடியோ போட்டதுமே பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளவே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய பிளான்ட்டோட குவான்டிட்டி எனக்கு தெரியும், இவ்வளோ பேருக்கு தான் கொடுக்க முடியும்ன்ட்டு. அதனால் இவ்வளோ பேருக்கு சரியாக போய்டுன்ட்டு. அதுக்கப்புறமும் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணுன்னு தான் நான் இந்த டிஃபால்ட் மெசேஜ் வச்சேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் நான் மண்டேவும் ஒரு ஷார்ட்ஸ் நான் சொல்லிட்டேன், பிளான்ஸ் கிளியரன்ஸ் சேல் பிளான்ஸ் அவ்வளோதான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் நமக்கு டைம் வேஸ்ட்டுன்ற மாதிரி அவங்க டைம் வேஸ்ட்டுன்னு போட்டிருக்காரு. இதில் அவர் என்ன டைம் வேஸ்ட் பார்த்தாருன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றாரு. அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது அதுவும் எப்படின்றது புரியல. ஏன்னா 90 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய கேட்லாகில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் கேட்லாக் இப்போ இருக்குமே யூடியூப்பில் நான் ஒரு முறை நான் காமிச்சதே இல்லை, கேட்லாகில் இந்த பிளான்ஸ் எல்லாமே இருக்குன்ட்டு. அண்ட் அதே மாதிரி கேட்லாகில் இருக்கிற பிளான்ஸ் நான் கிளியரன்ஸ் சேலுக்கு நான் கொடுக்கவே இல்லை. அங்கே இருக்கிறது வேறு பிளான்ட்டு தான், இங்கே இருக்கிறது வேறு பிளான்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கேட்லாகில் அவர் 90 ருபீஸ்ன்னு அவர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பிளான்ட் லோக்கல் நர்சரியும் சரி ஆன்லைன்லையும் சரி 150லேருந்து 200 இருக்குது. நானும் கார்டன் ஸ்டார்ட் ஆகிற இனிஷியல் ஸ்டேஜில் நான் அது வாங்கணும்னு பார்க்கும்போது 200 ருபீஸ்னே அது இருந்திருக்கு. அவருக்கு அது தெரியல. இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் அவர் கமெண்ட் ஆட் பண்ணியிருந்திருக்காரு. அண்டு நானும் கமெண்ட் ஆட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணுங்கன்ட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார், வேர் இஸ் யுவர் சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன் அதுக்கும் அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்றது தெரியல. நான் போட்டேன்னா ஏற்கனவே வாங்கினவங்க சரி, இப்போ நம்மக்கிட்ட பிளான்ஸ் இந்த கிளியரன்ஸ் சேல் வாங்கினவங்களும் அவங்களோட ஃபீட்பேக்ஸை போட்டால் அவருக்கு அது ஒரு புரிதல் கிடைக்குன்றதுக்காக தான் போட்டேன். நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் போட்டதுமே அவரோட கமெண்ட்டை அவரே டெலீட் பண்ணிட்டாரு. நம்ம இந்த கிளியரன்ஸ் சேல் போட்டவங்க எல்லாருமே ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர்லாமே போட்டிருக்காங்க, இது கிளியரன்ஸ் சேல் இல்லை, இது ஃப்ரெஷ் சேலுன்ட்டு. அண்டு ஒரு சில பேர்லாமே எனக்கு டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்துன்னா அவருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பிளான்ஸ் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுவோன்றதை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் விங், அதுக்கப்புறமா ஜிசி பிளான்ட், அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் அக்லின்மா. இந்த ஏஞ்சல் விங் அண்ட் லிப்ஸ்டிக் அக்லின்மா நம்ம கிளியரன்ஸ் சேலில் சொல்லலை, அவங்க செப்பரேட்டாக வாங்கிட்டாங்க. கூட பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் சேலில் இருக்க 1 or 2 பிளான்ஸ் மட்டுமே அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் அடினியமும் கேட்டிருந்தாங்க. அடினியம் நம்ம சேலுக்கு எதுவும் சொல்லலை, அவங்க செப்பரேட்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கேட்டிருந்தாங்க. இப்போ தான் பிளான்ஸ் அவைலபிள் இருந்தனால நான் கொடுக்குறேன். பூ பூக்கும் போது தான் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது அரேபிக்கம் தான், பிளாக் ராக் வெரைட்டி, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது சின்ன செடியிலே நம்ம வளர்த்துருந்தோம். இப்போ அழகாக அப்லோட் பண்ணுறதுமே ரொம்ப அழகாக இருக்குது அதோட ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்க்ரோனில் மல்டிபெட்டல் ரெட்டு, பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷனில் தான் இருக்கும். இது ஆனால் ஃபுல் ப்ளூம் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ப்ளூம் ஆகும்போது நல்லா டார்க்கு ரெட்டாக இருக்கும். பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பிளான்ட்டோட ஷேப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்படியே வளைஞ்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அழகாக இதை ஒரு பவுன்ஸ் ஆகி மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணலாம். நல்லா வளைஞ்சிருக்கு பாருங்கள். இதுவும் இன்றைக்கி நான் டிஸ்பேச் பண்ண போகிறேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கனஜீவாமிர்தம் கேட்டிருந்தாங்க, அதுவும் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான டிஸ்பேச்சு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பிளான்ட் வாங்கினவங்கள, இதுக்கு முன்னாடியும் பிளான்ட் வாங்கினவங்க, அதுக்கப்புறமா நம்ம சேனலில் நம்ம ஒன்று சொல்லிவிட்டு அது பண்ணாமல் இருக்குமா, இல்லை நம்மளோட சேனல் எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி புரிதல் இல்லாதவங்களுக்கு இது ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். நம்மளோட சேனலை வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.